ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஎம்னா என்னன்னு சொல்லுவாங்க கார்கள்ல. இந்த ஐசிஎம்னா என்னன்னு பார்க்கலாமாங்க. அந்த ஐசிஎம்மோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, இம்மோபிலைசர் கண்ட்ரோல் மாடுல். ஸோ இந்த இம்மோபிலைசர் கண்ட்ரோல் மாடல்ல என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின் ஆஃப் எ கார் ஆன்டி தீஃப் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கார வேற யாரும் ஆக்சஸ் பண்ணாத மாரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆன்டி தீஃப் சிஸ்டம். ஓகேங்களா? நம்ம கீபோர்ட் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்ல கார நம்ம லாக் பண்ணுறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த ஐசிஎம் தான். ஸோ ஓகே. இந்த ஐசிஎம்ல எப்படி எது எது கூட ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். அதாவது பிசிஎம்மோடையும், இசிஎம்மோடையும் கம்யூனிகேட் பண்ணி கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ இப்போ நம்ம பிசிஎம்மோட எப்படி கம்யூனிகேட் பண்ணி கனெக்ட் ஆகி என்னென்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீ வந்துட்டு எடுத்து நம்ம லாக் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதாவது லாக் அன்லாக் பண்ணுவோம். ஓகேங்களா? அது வந்துட்டு எல்லா டோரையும் லாக் அன்லாக் பண்ணுறதுக்கு இந்த பிசிஎம்மோட கனெக்ட் ஆகி தான் வந்துட்டு இந்த வேலைகளை பண்ணும். ஓகேங்களா? அந்த ஐசிஎம். ஓகே. அடுத்தது இசிஎம்மோட கனெக்ட் பண்ணி என்னென்ன பண்ணுதுன்னா, அதாவது இசிஎம்மோட இந்த ஐசிஎம் கனெக்ட் ஆகியிருந்ததுன்னா, நம்ம கீ இருக்குது பார்த்தீங்களா? நம்ம கீழ இருக்கிற வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இக்னிஷன் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம கீழ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு இந்த ஐசிஎம் தான் வந்துட்டு இசிஎம்க்கு சிக்னல் அனுப்பும். ஓகேங்களா? நம்ம கீ மூலியமா தான் அது ஸ்டார்ட் ஆகுது, கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்னலை வந்து ஐசிஎம் வந்து இசிஎம்க்கு அனுப்பி ஃபியூயல் சப்ளை, அதாவது பம்போட பவர் சப்ளை கொடுக்குறதும், செல்ஃப் மோட்டருக்கு பவர் சப்ளை கொடுக்குறதும், 2வது இக்னிஷன் சிஸ்டத்துக்கு பவர் சப்ளை கொடுக்குறதெல்லாம் வந்துட்டு இசிஎம் வந்துட்டு இந்த கன்ஃபர்மேஷன், அதாவது ஐசிஎம்மோட கன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் வந்துட்டு இசிஎம் செய்யும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு பேசிக்கான ஐசிஎம்மோட வேலை. இது எப்படி எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசிஎம்மோட எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ அந்த ஃபோபார் என்னது கீ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவோம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் வரும். லாக் அன்லாக் சிக்னல். ஸோ இந்த லாக் அன்லாக் சிக்னலை பார்த்தீங்கன்னா ஐசிஎம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரிசீவ் பண்ணிக்கோங்க ஒரு ஆண்டனா மூலிமா. இந்த ஐசிஎம்க்கும் அந்த இசிஎம், அதாவது அந்த ஃபோபுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ட் இருக்கும். ஒரு கோட் இருக்கும். ஸோ அந்த கோட் மூலிமா நம்ம கீ தாங்கிறத வந்துட்டு ஐசிஎம் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஸோ அந்த ஐசிஎம் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு பிசிஎம்க்கு அனுப்பி அந்த டோர் லாக் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒர்க் பண்ண வைக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு இந்த பிசிஎம்க்கும் ஐசிஎம்க்கும் இருக்கிற கனெக்ஷனு. அடுத்து நம்ம நம்ம நார்மலாக வந்துட்டு உள்ளே வந்தோடனே அந்த ஐசிஎம் வந்துட்டு இது வந்துட்டு நமக்கு இதுன்னு சொல்லிட்டு இசிஎம்க்கு சிக்னல் அனுப்போம். அது மூலியமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸ்டார்ட் ஆகிக்கும். இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஐசிஎம் வந்து ஏதாவது இம்மோபிலைசர் கண்ட்ரோல் மாடல் வந்து ரொம்ப முக்கியமான கண்ட்ரோல் மாடல் வந்து கார்களில், மாடர்ன் கார்ஸ். ஓகேங்களா? ஸோ இது மூலியமாக தான் நம்ம ஆன்டி தீஃப் சிஸ்டத்தை நல்லா ஒர்க் பண்ண வைக்கிறோம். ஓகேங்களா? இது ஒரு பிரெயின் ஆஃப் த ஆன்டி தீஃப் சிஸ்டம். ஓகே. இதோட பற்றி பேசிக்கான விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு